capcut அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோ எடிட்டிங் ஆப் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்கு காரணமே இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஈஸியாக ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணிடலாம் இந்த ஆப்பை வச்சு, புரிஞ்சுங்களா? அதோடைய ப்ராசஸ், இந்த வீடியோ எடிட் பண்ணுற ப்ராசஸையே வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். அந்தளவுக்கு இன்பில்ட் எஃபெக்ட்ஸு அது மாதிரி வந்து நிறையாவே ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்கும். இந்த ஆப் வந்து நம்ம கண்ட்ரியோடது கிடையாது, வேறு கண்ட்ரியோடது தான். அதனால் கண்டிப்பாக நம்ம கண்ட்ரியில் அவைலபிளாகவே இல்லை. ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. அதனால் இது வந்து VPN போட்டு தான் வந்து யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக VPN கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் இந்த வீடியோ பசங்க தான் பார்ப்பீங்க, கண்டிப்பாக VPN வச்சுருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ வந்து VPN எப்படி டவுன்லோட் பண்ணுறதெல்லாம் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஆப்பில் என்ன தான் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், ஃபஸ்ட் லெஃப்ட்டில் வந்து எடிட் ஆப்ஷன் இருக்கா, கட் ஆப்ஷன் இருக்குது. இது வந்து நம்ம எத்தனை டியூரேஷன் இந்த வந்து வீடியோவில் வந்து எவ்வளோ டியூரேஷன் நம்மளுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஆடியோன்னு இருக்குது, நம்ம வந்து இந்த ஆடியோ வந்து ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், ஸ்டிக்கரு, ஓவர்லேஸ் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ, ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து இந்த வீடியோக்கு மேலே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஓவர்லேஸ்க்குள்ளே போய்க்கலாம். எஃபெக்ட்ஸ் வேணும், இந்த எஃபெக்ட்ஸ் தான் இதில் இருக்க ஒரு ப்ளஸ்ஸு. எஃபெக்ட்ஸ்குள்ளே போயினீங்கன்னா வீடியோ எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கா, இதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் வரும். பார்த்திங்கன்னா தெரியும், இது மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் வரும். இது வந்து பேசிக்ஸ், கிறிஸ்மஸ், பார்ட்டி, ரெட்ரோ, இது மாதிரி நிறைய இருக்குது. சரியா? இதில் ஏதாச்சும் வேணும்னா ஃபேவரெட்டும் கூட போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வீடியோக்கு எஃபெக்ட்ஸ் வச்சுக்கலாம். இதை வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. பாடி எஃபெக்ட்ஸ் இருக்குது, அது வந்து யூஸ் பண்ணதில்லை, நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் உங்களுக்கு என்ன ரேஷியோவில் வந்து வேணும், 9:16, 16:9, 1:1, 4:3, இது மாதிரி வந்துட்டு உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் செட் பண்ணிக்கலாம். கேன்வாஸ் அப்படின்னா அந்த பிளர் ஆப்ஷனு, பேக்ரவுண்டு, கலர் இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். அதர்ஸில் பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன், எக்ஸ்போஷர், ஷார்ப் அண்ட் ஹைலைட், இது மாதிரியா இந்த கலர் ரிலேட்டடான எல்லா இதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது இவ்வளோ மட்டும் ஆப்ஷன் கிடையாது, நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கிளிக் பண்ணுறேன், வீடியோ கிளிக் பண்ணால் ஸ்ப்ளிட்டு, ஸ்பீட், வால்யூம், அனிமேஷன், டெலிட், ரிமூவ், பேக்ரவுண்ட், அது மாதிரி நிறைய ஆப்ஷன் வரும். இது ஒவ்வொன்றா கொஞ்சம் டக்குன்னு ஸ்பீடாக பார்த்துடலாம். ஸ்ப்ளிட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ வந்து இப்படி இடையில போகிறேன், எனக்கு இந்த இதுக்கு லெஃப்ட்டில் இருக்கிற இதையும் ரைட்டில் இருக்கிறதையும் சென்டரில் ஒரு ஸ்ப்ளிட் பண்ணணும் எனக்கு அப்படின்னா ஸ்ப்ளிட் ஆப்ஷன் கொடுத்தோம்னா ரெண்டுமே ஸ்ப்ளிட் ஆயிரும். இந்த இடத்துல நம்ம ஏதாச்சும் ஒரு புது அனிமேஷன் கூட வச்சுக்கலாம், கரெக்டாக? ஸோ அது மாதிரி இப்போ ஸ்பீட் அப்படின்னா ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம் இந்த ஆப்போடைய ஸ்பீட் ஆப்ஷனு. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான ஸ்பீட் இருக்கும், ஒன்று நார்மலு, ஒன்று வந்து கேர்வ் ஆப்ஷன் வந்து ஒரு கஸ்டமைசபிளாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது அட்வான்ஸ்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இதுலேயே ஆல்ரெடி ஒரு ப்ரீ எஃபெக்ட்ஸில் இருக்குது. பார்த்திங்கன்னா மாண்டேஜ், ஹீரோ, புல்லட், ஜம்ப் கட், ஃப்ளாஷா, இது மாதிரி நிறையா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ இந்த வீடியோவை பார்த்தாலே ஆல்ரெடி இந்த வீடியோவே அப்படி தான் எடிட் பண்ணியிருப்பாங்க. பார்த்திங்கன்னா தெரியுதா, ஒரு சில இடத்துல மட்டும் ஸ்லோவாக இருக்குது, சில இடத்துல கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் கரெக்டாக. இப்போ அது மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்டை நான் வந்து போட்டு காமிக்கிறேனே, மாண்டேஜ் போடுறேன், மாண்டேஜ் வந்து போட்டேன். பார்த்திங்களா, ஒரு இடத்துல சின்ன இடத்துல, அதாவது பார்த்திங்கன்னா சில இடத்துல மட்டுமே ஸ்லோவாக இருக்கும், சில இடத்துல ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது வந்து இந்த கேர்வ் பார்த்திங்கன்னா அந்த கேர்வுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ஸ்பீடு ஸ்லோவாகும். அந்த உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேர்வ் மேலே போயிருந்துச்சுன்னா அது வந்து ஸ்பீடுன்னு அர்த்தம், கேர்வ் கீழே வந்துச்சுன்னா ஸ்லோன்னு அர்த்தம், புரிஞ்சுங்களா? இப்போ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து மாறிடும். ஹீரோ இருக்குது, ஹீரோ வேணால் போட்டு காமிக்கிறேன்னே. பார்த்திங்கன்னா ஸ்பீடாக போய் அப்புறம் ஸ்லோவாக வருது. புல்லட் இருக்குது, புல்லட் வேணால் போட்டு காமிக்கிறேனே, புல்லட் போட்டிங்கன்னா ஸ்லோவாக இருக்குது. இப்போ இது மாதிரி இந்த வீடியோ ஆல்ரெடி இதே எஃபெக்டில் போட்டிருக்கனால இது கொஞ்சம் இதாக இருக்குது. நீங்கள் நார்மல் வீடியோவை இந்த எஃபெக்ட்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்பீடுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், ஸ்பீடுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் இருக்குது. வால்யூம் தெரியும் உங்களுக்கு, எவ்வளோ வால்யூம் வேணும்னா அது வந்து வச்சுக்கலாம். இந்த வால்யூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 வரையும் உங்களுக்கு இருக்குது. ஜீரோலேருந்து ஆரம்பிக்குது பார்த்திங்கன்னா 1000 வரைக்கும். அது நிறைய சவுண்டை வந்து நல்லா இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அனிமேஷன் ஒரு ப்ளஸ் தான் இதில். இன் அனிமேஷன், அவுட் அனிமேஷன், காம்பவுண்ட் இருக்கும். இன் அனிமேஷன்னா வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு என்ன அனிமேஷன் வேணும், ஃபேடாக வந்து ஸ்டார்ட் ஆகணுமா, ஃபேட் இன்னு, அப்புறம் வந்து ஒரு பிளாக்காக ஸ்டார்ட் ஆகணுமா, இது மாதிரியே வந்து இது மாதிரி சில ஆப்ஷன் தான் வந்து நார்மலான ஆப்ஸில் இருக்கும். ஆனால் இந்த ஆப்ஸுக்குள்ளே நிறைய ஆப்ஷன் வரும். எனக்கு நெட்டு கொஞ்சம் ஸ்லோ. பார்த்திங்கன்னா ஃபேட் இன், ஷேக் 3, ஷேக் 2, ஷேக் 1, ராக், வெர்டிக்கல், இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இது வந்து எனக்கு கொஞ்சம் நெட்டு ஸ்லோனால இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் எடுத்து கூட போட்டுக்கலாம். இன்னும் அவுட் அனிமேஷன் அப்படி தான். காம்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ என்டையர் வீடியோ ஒரு 10 செகண்டு வீடியோ இருந்துச்சுன்னா அந்த 10 செகண்டும் எந்த எஃபெக்டில் இருக்கணும், எந்த அனிமேஷனில் இருக்கணும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுறது. அதுலேயும் நிறைய ஆப்ஷன் இருக்குது, உள்ள போய் பாருங்கள். டெலிட் ஆப்ஷன்னா அந்த வீடியோ வேணால் டெலிட் பண்ணுறது. ரிமூவ் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்டைலு அது வந்து
ப்ரீமியம்னு நினைக்கிறேன். அதை நான் யூஸ் பண்ணது இல்லை. ப்ரீமியம் இல்லை, ஃப்ரீ தான். ஆல்ரெடி இது வந்து இதுதான் ஆட்டோ வெலாசிட்டி. இது மாதிரி நம்மளுக்கு என்ன பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிலே ப்ளே பண்ணுறாங்க தெரியுதா, அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ. இப்போ ஏதாச்சும் ஒரு வீடியோ மட்டும்தான் இருக்குது உங்கள்கிட்ட, அந்த வீடியோவில் இருக்கிற ஆடியோ மட்டும்தான் எனக்கு தேவை, அந்த வீடியோ தேவையில்லை அப்படின்னா அவங்க எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ கொடுத்தீங்கன்னா ஆடியோ மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிரும். இப்போ வந்து இந்த எடிட்டில் வந்து க்ராப் பண்ணுறது, வீடியோ வந்து எனக்கு பெருசாக இருக்குதுன்னா சின்னதாக வேணும்னா க்ராப் பண்ணிக்கலாம். ஃபில்டர்ஸ்னால் நிறைய ஃபில்டர்ஸ் தெரியும், நம்மளை யூஸ் பண்ணுற எடிட்டிங் தான். ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன், எக்ஸ்போஷர், ஷார்பன், ஹைலைட் அந்த மாதிரி நிறையா, அதே மாதிரி நிறைய அந்த கலர் எடிட்டிங் இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ஹான்ஸ் வந்து வீடியோ வந்து என்ஹான்ஸுக்கான, அதை பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே ஏதாச்சும் மனுஷங்க இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய ஃபேஸை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். அவங்களுடைய பாடி ஷேப்பு, ரீஷேப்பு, இந்த மாதிரி நிறையா இது பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணதில்லை, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய ஆப்ஷன் இருக்கும், அதான் சொல்கிறேன். நான் வந்து பொதுவாக வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுனால, நார்மலான வீடியோ எடிட் யூஸ் பண்ணுறதுனால இந்த ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணதில்லை. நீங்கள் அட்வான்ஸ்டாக எடிட் பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லா ஆப்ஷனுமே சூப்பராக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? மாஸ்க் இருக்குது, மாஸ்க் பண்ணிக்கலாம். குரோமாக்கி, அது நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. குரோமாக்கி அப்படின்னா பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, க்ரீன் கலரில் இருக்கும், ப்ளூ கலரில் இருக்கும், இது மாதிரிலாம் இருக்கும். அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு குரோமாக்கி ஒரு விஎஃப்எக்ஸ் போடுறதுக்கு தான் அந்த ஆப்ஷனு. அப்புறம் ஓவர்லே, ரீப்ளேஸு, ஸ்டேபிளைஸ் பண்ணுறது, வீடியோவை ரொம்ப ஷேக் பண்ணி எடுத்திருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஸ்டேபிளைஸ் ஆயிரும். புரிஞ்சுங்களா? இப்போ இதெல்லாம் வந்து நம்ம நார்மலான ஆப்பில் பண்ணோன்னா கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம அந்த வீடியோ முடிக்கிறதுக்கே வந்து டைம் ஆகும். இந்த வீடியோ எடிட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே இந்த ஆப் வந்து பண்ணி கொடுத்துரும். ஒப்பாசிட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோ எஃபெக்ட்ஸ், வாய்ஸ் எஃபெக்ட்ஸ், அதுக்கப்புறம் காப்பி, ரிவர்ஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம், கிராஃப்ஸ், இது மாதிரி நிறைய வந்து இருக்குது. புரிஞ்சுங்களா? இதனால தான் இந்த ஆப் வந்து ட்ரெண்டாகவே இருக்குது. அதாவது வீடியோ எடிட் பண்ணுறக்கூடிய டைமை வந்து ரொம்பவே ஸ்லோ பண்ணி கொடுத்துரும். அதுவும் இல்லாமல் இந்த இதில் வந்து 1080p வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் இவங்க 2K 4K கொடுக்கல, இதுக்கு மேலே கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஓகேவா? நம்ம அப்போ வந்து இன்னொரு வீடியோ வேணால் போடலாம். அதாவது நிறையா எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் அப்டேட் பண்ணுவாங்க, அதில் வந்து போடலாம். ஓகேவா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு இது மாதிரி ஏதாச்சும் வீடியோ எடிட்டிங் அவங்களுக்கு பிடிக்கும், இது மாதிரி வீடியோ எடிட்டிங் அப்போ பண்ணிகிட்ருக்காங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆப் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன், கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்கள். VPN வந்து அவசியம், வந்து அது இருந்தால் ஒர்க் ஆகும். இல்லைன்னா வந்து எஃபெக்ட் லோட் ஆகிற இடத்துல நெட்வொர்க் இல்லைன்னு காட்டும், அதுக்கப்புறம் ஒர்க் ஆகாது அது, அதனால் சொல்லிட்டேன். ஓகேவா? ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.